அவன் குறுக்க போயிடாதீங்க, செதறிடுவீங்க. இந்திய ராணுவத்தின் ருத்ரதாண்டவம், பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த இறுதி எச்சரிக்கை. இந்தியாவின் குடியரசு தின விழா என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது உலக நாடுகளுக்கு, குறிப்பாக நம் அண்டை நாடுகளுக்கு விடுக்கப்படும் ஒரு வலிமையான எச்சரிக்கை என்பதை டெல்லி ராஜபாதையில் நடந்த ராணுவ அணிவகுப்பு நிரூபித்திருக்கிறது. இந்த பிரம்மாண்ட ஆயுத காட்சியை பார்த்த பாகிஸ்தான் தற்போது கடும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணை வலிமையை பார்த்த சர்வதேச வல்லுநர்கள் வியந்து போய் உள்ளனர். இந்த சூழலில் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த CHPM என்ற சிந்தனை அமைப்பு வெளியிட்டிருக்கும் ஆய்வு அறிக்கை பாகிஸ்தானின் முகத்திரையை கிழித்திருக்கிறது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் வான்வழி தாக்குதல்கள் எந்த அளவிற்கு துல்லியமாக இருந்தன என்பதை இந்த அறிக்கை ஆதாரங்களுடன் விளக்குகிறது. பாகிஸ்தான் இதுவரை தனது அணு ஆயுதத்தை காட்டி இந்தியாவை மிரட்டி வந்தது. ஆனால் இந்தியாவின் ஆக்ரோஷமான பதிலடிக்கு முன்னால் அந்த அணு ஆயுத மிரட்டல்கள் வெறும் வெற்று முழக்கங்கள் என்பது இப்போது உறுதியாகி இருக்கிறது. இந்தியாவின் ஆகாஷ் மற்றும் ஆகாஷ் தீர் போன்ற ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிரிகளின் எந்தவொரு தாக்குதல்களையும் முறியடிக்கும் வல்லமை கொண்டவை என்பதை நிரூபித்துள்ளன. குறிப்பாக இந்தியா இப்போது தற்காப்பு நிலையிலிருந்து மாறி முன்கூட்டியே தாக்கும் யுத்தியை கையில் எடுத்துள்ளது. பயங்கரவாதம் தூண்டப்பட்டால் எல்லை தாண்டி சென்று எதிரியின் ஆழமான பகுதிகளில் இருக்கும் ராணுவ மையங்களை தாக்கும் திறனை கொண்டுள்ளது. பாகிஸ்தானின் மலிர் கண்டோன்மெண்ட் பகுதியில் இந்தியா நடத்திய தாக்குதல்களை ஆப்பிள் மேப்ஸின் அதிநவீன செயற்கைக்கோள் படங்கள் தெளிவாக காட்டுகின்றன. அங்குள்ள ராணுவ ரேடார்கள் மற்றும் பாதுகாப்பு நிலைகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதை அந்த படங்கள் உறுதி செய்கின்றன. இதன் மூலம் எங்களுக்கு சேதமே இல்லை என்று பாகிஸ்தான் ராணுவம் தனது நாட்டு மக்களிடம் கூறி வந்த பொய்கள் வெட்ட வெளிச்சமாகியுள்ளன. தகவல் போர் முறையில் பாகிஸ்தான் இத்தனை காலம் நடத்தி வந்த நாடகங்களை இந்த சுவிஸ் அறிக்கை முறியடித்திருக்கிறது. ரஃபேல் போர் விமானத்தை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் பரப்பிய வதந்திகள் எவ்வளவு பெரிய பொய் என்பதை உலகம் இப்போது உணர்ந்துள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார சரிவும் ராணுவ பின்னடைவும் அவர்களை ஒரு முட்டுச்சந்தையில் நிறுத்தியுள்ளன. இந்தியாவின் அந்த அசுர வளர்ச்சியை பார்த்து சீனாவே மிரண்டு போய் உள்ளது. இந்தியாவின் முக்கிய கட்டமைப்புகள் மீது கை வைத்தால் இந்தியா பல மடங்கு வேகத்தில் திருப்பியடிக்கும் என்றும், அதனால் இந்தியாவுடன் மோத வேண்டாம் என்றும் சீனா பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய ராணுவத்தின் புதிய போர் யுத்தியானது இனி பயங்கரவாதத்தை தூண்டினால் எல்லைக்குள் மட்டும் பதிலடி இருக்காது, மாறாக பாகிஸ்தானின் ஆழமான பகுதிகளுக்குள் புகுந்து அவர்களின் ராணுவ மையங்களையே அழிப்போம் என்ற செய்தியை தெளிவாக சொல்லி உள்ளது. இந்தியாவின் இறையாண்மையை காக்க நமது ராணுவம் எடுத்திருக்கும் இந்த விஸ்வரூபம் பாகிஸ்தான் இனி தனது பொய் பிரச்சாரங்களை மூட்டை கட்டி வைத்துவிட்டு இந்தியாவின் வலிமையை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை உணர்த்துகிறது.